உத்தரணியால் புரோக்ஷனம் பண்ணோம். புஷ்பம், தனக்கு தானே புரோக்ஷனம் பண்ணிக்கணும். மணி அடிக்கணும். ஆகமார்த்தந்தோ தேவானாம் கமனார்த்தந்தோ ரக்ஷசாம் கண்டாவரம் கரோம்யாதௌ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். மறுபடியும் புஷ்பத்தை எடுத்துக்கணும், அக்ஷதை எடுத்துக்கணும். வரலக்ஷ்மியோட தியானம். லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்ததேவ வனிதாம் லோகைக தீபாம் குராம் ஸ்ரீமன்மந்த கடாக்ஷ லப்த விபவாம் பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்தப்ரியாம் யாசா பத்மாசனஸ்தா விபுல கட்டிதடி பத்மபத்ராய தாக்ஷி லக்ஷ்மீः திவ்யைः கம்பீர ஆவர்த்தனாபிः स्तनभर मिता शुभ्र वस्त्र उत्तरीय लक्ष्मीः दिव्यैः गजेन्द्रैः मणिगण खचितैः स्थापिता हेम कुम्भैः नित्यं सा पद्महस्ता मम वसतु गृहे सर्वमाङ्गल्य युक्ता पद्मासनां पद्मकरां पद्ममाला विभूषितां क्षीरवर्ण समं वस्त्रं दधानं हरिवल्लभां भावये भक्ति योगेन कलशेऽस्मिन् मनोहरे अस्मिन् कलशे वरलक्ष्मीं ध्यायामि. கையில் இருக்கிற புஷ்பத்தை அம்பாளுக்கு போடணும். கையில் சரடு எடுத்துக்கணும். நம்ம மாட்டில் எத்தனை பேருக்கு எவ்வளோ சரடு வேணுமோ அத்தனை சரடை கையில் வச்சுக்கணும். அதை கையில் வச்சுன்னா அம்பாள் பாதத்தில் வைக்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே பாலபானோ பிரதீகாஷே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயச்ச பகுலான் வரான் தோரம் ஸ்தாபயாமி. அம்பாள் பாதத்தில் அதை வச்சுருங்கோ. மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணுவக்ஷ ஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவி த்வாம் அபீஷ்ட ஃபலதா பவ அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் ஆவாஹயாமி. அந்த அக்ஷதை அம்பாள் மேலே போடணும். மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கணும். அநேகரத்ன கச்சிதம் க்ஷீரசாகர சம்பவே சுவர்ண சிம்மாசனம் தேவி ஸ்வீகுருஷ்வ ஹரிப்ரியே வரலக்ஷ்மீ நமः. ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அம்பாள் மேலே மறுபடியும் அந்த அக்ஷதையை போடணும். இப்போ உத்தரணியால் தீர்த்த எடுத்து அந்த கிண்ணத்தில் விடணும். கங்காதி சரிதாநீதம் கந்தபுஷ்ப சமன்விதம் பாத்யம் ததாமிதே தேவி பிரசீத பரமேஸ்வரி வரலக்ஷ்மீ நமः. பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துங்கோ. மந்திரம் முடிஞ்ச உடனே விடுங்கோ. கங்காதி சமானீதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹாண அர்க்யம் மயா தத்தம் புத்திரபௌத்திர ஃபலப்பிரதே வரலக்ஷ்மீ நமः. அர்க்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் உத்தரணி தீர்த்தம் எடுத்துங்கோ. பிரசன்னம்
शीतलं तोयं प्रसन्न मुखपङ्कजे गृहाण आचमनार्थाय गरुडध्वज वल्लभे वरलक्ष्मी नमः आचमनीयं समर्पयामि மறுபடியும் உத்தரனை தீர்த்தம் எடுத்துங்கோ महालक्ष्मी महादेवी मध्वाज्य दधि संयुतं मधुपर्कं गृहाणेदं मधुसूदन वल्लभे वरलक्ष्मी नमः मधुपर्कं समर्पयामि மறுபடியும் ஒரு உத்தரனை தீர்த்தம் எடுத்துங்கோ पयोदधि घृदैः युक्तं शर्करा मधुसंयुतं पंचामृतं गृहाणेदं वरलक्ष्मी नमोस्तुते वरलक्ष्मी नमः पंचामृतस्नानं समर्पयामि மறுபடியும் தீர்த்தம் உத்தரனில் கையில் எடுத்துங்கோ हेमकुंभ स्थितं स्वच्छं गंगादि सरिदाहृदं स्नानार्थं सलिलं देवी गृह्यतां सागरात्मजे वरलक्ष्मी नमः இந்த உத்தரனில் இருக்க தீர்த்தத்தை அம்பாளுக்கு புரோக்ஷணம் பண்ணோம் சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி மறுபடியும் ஒரு உத்தரணி தீர்த்தத்தை அந்த கிண்ணத்தில் விடணும் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி 2 அக்ஷதை எடுத்துக்கணும் திவ்யாம்பர யுகம் சூக்ஷ்மம் கஞ்சுகஞ்ச मनोहरम वरलक्ष्मी महादेवी गृहाणेदं मयार्पितं वरलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि இந்த அக்ஷதை அம்பாள் மேலே போடணும் அந்த வஸ்திரத்தை தொட்டுறணும் மாங்கல்ய மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்துக்கணும் மாங்கல்ய மணி சம்யுக்தம் முக்தாவித்ரும संयुतं दत्तं मंगल सूत्रंज गृहाण हरिवल्लभे वरलक्ष्मी नमः कंठसूत्रं समर्पयामि இந்த அக்ஷதையை அம்பாள் மேலே போட்டுறணும் கருகமணிலாம் அம்பாளுக்கு சாத்தி வச்சிடணும் முதல்லையே ரத்னதாடங்க கேயூர हार कंगण भूषिदे भूषणादि महार्हाणि गृहाण करुणानिधे மறுபடியும் 2 அக்ஷதை எடுத்து அம்பாளுக்கு போடணும் வரலக்ஷ்மி நமः ஆபரணம் சமர்ப்பயாமி அந்த ஆபரணங்கள்லாம் தொட்டுறணும் கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிருஹாணாத்ய சர்வமங்கள தாயினி வரலக்ஷ்மி நமः அம்பாளுக்கு சந்தனம் இடணும் குங்குமம் இடணும் கந்தான் தாரயாமி ஹரித்ரா குங்குமச்சூர்ணம் சமர்ப்பயாமி ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கணும் ஷாலி ஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்த மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிருண்ணீஷ்வ பங்கஜாக்ஷஸ்ய வல்லபே வரலக்ஷ்மி நமः அக்ஷதான் சமர்ப்பயாமி மறுபடியும் 2 புஷ்பத்தை எடுத்துக்கணும் மந்தார பாரிஜாதப்ஜைः கேத யுக்த फलपाटलैः मल्लिका जातिवकुलैः पुष्पैः त्वं पूजयाम्यहं वरलक्ष्मी नमः पुष्पमालां समर्पयामि அந்த புஷ்பத்தை போட்டு அந்த மாலையை தொட்டுறணும் இப்போ அங்க பூஜை பண்ணணும் புஷ்பத்தட்டை கையில் வச்சுக்கணும் ஒரு பூவாக பூண்டு வரணும் வரலக்ஷ்மி நமः பாதௌ பூஜயாமி
महालक्ष्मी नमः गुल्फौ पूजयामि इंदिरायै नमः जंगे पूजयामि चंडिकायै नमः जानुनी पूजयामि क्षीराब्धि तनयायै नमः ऊरू पूजयामि पीतांबर धारिण्यै नमः कटिं पूजयामि सागर संभवायै नमः गुह्यं पूजयामि नारायण प्रियायै नमः नाभिं पूजयामि जगत्कुक्षै नमः कुक्षिं पूजयामि विश्वजनन्यै नमः वक्षः पूजयामि सुस्तन्यै नमः स्तनौ पूजयामि कंबुकण्ठी नमः कंठं पूजयामि सुन्दर्यै नमः स्कन्दौ पूजयामि पद्महस्तायै नमः अस्तान् पूजयामि बहुप्रदायै नमः बाहून् पूजयामि चन्द्रवदनायै नमः वक्त्रं पूजयामि चञ्चलायै नमः चुबुकं पूजयामि बिम्बोष्ठ्यै नमः ओष्ठं पूजयामि अनघायै नमः अधरं पूजयामि सुकबोलायै नमः कपोलौ पूजयामि फलप्रदायै नमः फालं पूजयामि नीलालकायै नमः अलकान् पूजयामि शिवायै नमः शिरः पूजयामि सर्वमङ्गलायै नमः सर्वाणि अंगानि पूजयामि இப்போ அஷ்டோத்திரம் பண்ணணும். ஓம் பிரகிருத்தியை நமः. முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கோம், சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம், அம்பாளை ஆவாகனம் பண்ணியிருக்கோம், அங்க பூஜை வரை எல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ அர்ச்சனை ஆரம்பிக்க போகிறோம். தட்டை கையில் எடுத்துக்கணும், ஒரு பூவாக அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். ஓம் பிரகிருத்தியை நமः. ஓம் விகிருத்தியை நமः. ஓம் வித்யாயை நமः. ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமः. ஓம் ஸ்ரத்தாயை நமः. ஓம் விபூத்யை நமः. ஓம் சுரப்யை நமः. ஓம் பரமாத்மிகாயை நமः. ஓம் வாச்சே நமः. ஓம் பத்மாலயாயை நமः. ஓம் பத்மாயை நமः. ஓம் சுச்சகே நமः. ஓம் ஸ்வாஹாயை நமः. ஓம் சுதாயை நமः. ஓம் ஸ்வதாயை நமः. ஓம் தன்யாயை நமः. ஓம் ஹிரண்மய்யை நமः. ஓம் லக்ஷ்மியை நமः. ஓம் நித்யபுஷ்டாயை நமः. ஓம் விபாவர்யை நமः. ஓம் அதித்யை நமः. ஓம் தித்யை நமः. ஓம் தீப்தாயை நமः. ஓம் வசுதாயை நமः. ஓம் வசுதாரிண்யை நமः. ஓம் கமலாயை நமः. ஓம் காந்தாயை நமः. ஓம் காமாக்ஷை நமः. ஓம் क्रोधसंभवायै நமः. ஓம் அனுக்கிரகப்பிரதாயை நமः. ஓம் புத்தயே நமः. ஓம் அனகாயை நமः.
ఓం హరివల్లభాయై నమః. ఓం అశోకాయై నమః. ఓం అమృతాయై నమః. ఓం దీప్తాయై నమః. ఓం లోకశోక వినాశిన్యై నమః. ఓం ధర్మనిలయాయై నమః. ఓం కరుణాయై నమః. ఓం లోకమాత్రే నమః. ఓం పద్మప్రియాయై నమః. ఓం పద్మహస్తాయై నమః. ఓం పద్మాక్షై నమః. ఓం పద్మసుందర్యై నమః. ఓం పద్మోద్భవాయై నమః. ఓం పద్మముఖ్యై నమః. ఓం పద్మనాభ ప్రియాయై నమః. ఓం రమాయై నమః. ఓం పద్మమాలా ధరాయై నమః. ఓం దేవ్యై నమః. ఓం పద్మిన్యై నమః. ఓం పుణ్యగంధాయై నమః. ఓం సుప్రసన్నాయై నమః. ఓం ప్రసాద అభిముఖ్యై నమః. ఓం ప్రభాయై నమః. ఓం చంద్రవదనాయై నమః. ఓం చంద్రాయై నమః. ఓం చంద్రసహోదర్యై నమః. ఓం చతుర్భుజాయై నమః. ఓం చంద్రరూపాయై నమః. ఓం ఇందిరాయై నమః. ఓం ఇందుశీతలాయై నమః. ఓం ఆహ్లాద జనన్యై నమః. ఓం పుష్ట్యై నమః. ఓం శివాయై నమః. ఓం శివకర్యై నమః. ఓం సత్యై నమః. ఓం విమలాయై నమః. ఓం విశ్వజనన్యై నమః. ఓం తుష్ట్యై నమః. ఓం దారిద్ర్య నాశిన్యై నమః. ఓం ప్రీతి పుష్కరిణ్యై నమః. ఓం శాంతాయై నమః. ఓం శుక్లమాల్యాం పరాయై నమః. ఓం శ్రియై నమః. ఓం భాస్కర్యై నమః. ఓం బిల్వనిలయాయై నమః. ఓం వరారోహాయై నమః. ఓం యశస్విన్యై నమః. ఓం వసుంధరాయై నమః. ఓం ఉదారాంగాయై నమః. ఓం హరిణ్యై నమః. ఓం హేమమాలిన్యై నమః. ఓం ధనధాన్య కర్యై నమః. ఓం సిద్ధయే నమః. ఓం స్త్రైణ సౌమ్యాయై నమః. ఓం శుభప్రదాయై నమః. ఓం నిరుపమవేశ్మ గదానందాయై నమః. ఓం వరలక్ష్మీ నమః. ఓం వసుప్రదాయై నమః. ఓం శుభాయై నమః. ఓం హిరణ్యప్రాకారాయై నమః. ఓం సముద్రతనయాయై నమః. ఓం జయాయై నమః. ఓం మంగళాయై నమః. ఓం దేవ్యై నమః. ఓం విష్ణుపక్ష స్థలస్థితాయై నమః. ఓం విష్ణుపత్ని నమః. ఓం ప్రసన్నాక్షై నమః. ఓం నారాయణ సమాశ్రితాయై నమః. ఓం దారిద్ర్య ధ్వంసిన్యై నమః. ఓం దేవ్యై నమః. ఓం సర్వ ఉపద్రవ నివారిణ్యై నమః.